வணக்கம் நண்பா, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது 5 kg ஒன்று என்னென்னா ஆன் ஆகுது, பட் ஆஃப் ஆகுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது, லைட்டாக ஒரு தொடச்சிப்போம். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது பார்த்திங்கன்னா சுவிட்சு ப்ராப்ளம் தான். சுவிட்சு கரெக்டாக லாக் ஆகலை. இப்போ பாருங்கள், நான் போட்டு ஆன் பண்ணுறேன், தட்டினா தான் ஆஃப் ஆகுது. இப்போ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஆஃப் ஆகிறது பிரச்சனையாக இருக்குது. இது பார்த்தவொடனே தெரியும், ஏன்னா சுவிட்சு கரெக்டாக இது பாருங்கள், தட்டினா தான் ஆஃப் ஆகுது, ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. இதுதான் இந்த மிஷினுடைய மெயின் ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சுவிட்சை மாற்ற வேண்டியது தான். வயர் கட்டு இருந்தது அப்படின்னா ஷேக் பண்ணால் ஓடும். கார்பன் ப்ரஷ் ப்ராப்ளமாக இருந்தால் ஷேக் பண்ணால் ஓடும், அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் இது சுவிட்சு ப்ராப்ளம். இப்போ நம்ம சுவிட்சை ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் அதோடைய 5 kg உடைய சுவிட்சு. நம்ம ஸ்பேர் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம மிஷினு கழட்டுறது, ஹேண்டிலை கழட்டிக்கலாம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா டாப்பில் ஆலன் கீ ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆலன் கீயை போட்டு கழட்டி எடுத்துக்கலாம். ஆலன் ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு சப்போஸ் கீ இல்லை அப்படின்னா சைட்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா நான் கட்டிங் பேரில் கழட்டிக்கலாம். அடுத்தது 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். ஒரு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா சின்ன நெட்டு போட்டு உள்ளே லாக் ஆகிருக்கும், அது சுற்றாது. இன்னொரு பெரிய போல்டாக போட்டிருக்கோம். போல்டு நெட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துட்டால் ஓகே, இல்லைனா கட்டிங் பேரில் இல்லை ஸ்பேனரில் பிடிச்சி தான் ஸ்க்ரூ ட்ரைவரில் கட்டுற மாதிரி இருக்கும். இதை கழட்டி முடித்த உடனே கவரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கவரை ஓப்பன் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா சுவிட்ச் இருக்கும். இப்போ இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உள்ளே ஒரு ரெண்டு பிவிசி லாக் மாதிரி இருக்கும். அதில் சும்மா அப்படியே சொறி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதோடைய பவர் சப்ளைவை கட் பண்ணி சுவிட்சை வெளியே எடுத்துக்கலாம். இதில் வெறும் இன் அவுட் மட்டும்தான் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்சு இருக்குலேயே ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியான சுவிட்சு போல் இருக்குது. வெறும் இன் அவுட் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சுவிட்சு லைட் வெயிட்டாக இருக்குது, சுவிட்சு குவாலிட்டி இல்லாத சுவிட்சு. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. இப்போ நம்ம அதை விட குவாலிட்டியான சுவிட்ச் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வாங்கிட்டு வந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா கனெக்டிங் பாயிண்ட் மொத்தம் 4 இருக்கும். ஒரு இன்னு, ஒரு அவுட்டு, ஒரு நியூட்ரலு. காயில் நியூட்ரல் ஒன்றும் ப்ளஸ் பவர் சப்ளை நியூட்ரல் ஒன்றும். அதுக்கு 4 ஸ்க்ரூ போட்டு 4 கனெக்ட் பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த சுவிட்சுக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா நியூட்ரலு, டாப்பில் இருக்கிறது அவுட்டு, கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிறது பவர் சப்ளை இன்னு. நியூட்ரல் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூவும் சேர்ந்தா போல் ஒரு லிங்க் போட்டே இருக்கும், ஸ்டார்ட் போட்ட மாதிரியே இருக்கும். அது நியூட்ரல் ரெண்டுமே. ஏன்னா நம்ம நியூட்ரல் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நியூட்ரல் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சிங்கிள் பாயிண்ட்டாக இருக்கும். கீழே இருக்கிற பாயிண்ட் பவர் சப்ளை, மேலே இருக்கிற பாயிண்ட் காயிலுடைய சப்ளை அவுட்புட்டு. இப்போ நம்ம சுவிட்சை கழட்டி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பிறகு நம்ம புது சுவிட்சை வச்சு கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பவர் சப்ளைவை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம காயிலுடைய அவுட்புட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது சுவிட்சுக்கு ஃபேஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம அதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பின்னு இருந்ததுன்னா ஓகே, அடித்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னு இல்லைன்னும் போது வயரை தேவையான அளவு மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவில் ரொம்ப டைட்டாக முறுக்கிடாமல் ஓரளவு நார்மலாக முறுக்கி ஏற்றுனீங்கன்னா டைட்டில் நின்றுடும். இல்லைனா நம்ம டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வயர் கூடையே சுற்றிக்கிட்டு கட் ஆகிடும். அதனால் நம்ம ஓரளவு லூஸாக முறுக்கிட்டு டைட் வைக்கும்போது டைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூவும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த சுவிட்சில். அதுக்கு 2த்துக்கும் ஷார்ட் போட்டிருக்கோம், அதுதான் நியூட்ரல். இப்போ நம்ம வயரை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வழக்கம் போல் சுவிட்சை லாக் பண்ணிவிட்டு பவர் சப்ளை போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 வோல்ட்ஸ் இருக்கும். அதில் அப்படியே சும்மா சொருகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பவர் சப்ளை போட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஓடுது. அதே மாதிரி நம்ம சுவிட்சை மாட்டி முடித்த பிறகு வயர் எதுவும் ஸ்க்ரூ ஏரியாவிலையோ இல்லை மேடாக ஸ்க்ரூ ஏரியாவில் நின்று வயர் மாட்டிக்கினா வயர் கட் ஆகிடும். அது கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிடுங்க. பொசிஷன் பண்ணிட்டு கவரை போட்டிங்கன்னா அழகாக டக்குன்னு கவர் உட்காந்துரும். அடுத்தது நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாம். இப்போ அந்த பெரிய போல்டு சொன்னோம்ல, அதை போட்டு நம்ம நெட்டை போட்ட உடனே சாதாரணமாக லாக் ஆகாது.
நம்ம ஏதோ கட்டிங் டோர்லையோ ஸ்பேனர்லையோ பிடிச்சி லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மேக்ஸிமம் ஏன்னா யூஸ் பண்ண ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி ஒரு மார்க்கமாகவே இருக்கும். அதனால் அதுக்கு வந்து கட்டிங் டோர்லையோ இல்லை ஸ்பேனர்லையோ பிடிச்சி ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சிங்கிள் ஸ்க்ரூ, ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அதோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக. அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெட்டு வந்து பேக் சைடில் இருக்கும். அது வந்து பாடியோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அப்படிலாம் கீழே விழுந்தால் எடுத்து லாக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கலாம். இப்போ டாப்பில் இருக்கிற அலன் கீயை நம்ம போட்டு டைட் வச்சிடலாம். அலன் கீ டாப்பில் வைக்கிறத கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணி மிஷின் ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் ஆகுது, முடிஞ்சு போச்சு. சுவிட்சு மாற்றுறது ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சுலபமாக மாற்றிடலாம். நம்ம சைட்டில் இருக்கும் சுவிட்சு வேலை செய்யலைன்னும் போது டக்குன்னு மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.